பில் கேட்ஸ் நானே, இனிமேலே இனிமேலே அருகில் நான் இருப்பேன் வா நண்பா. செல்போன் நானே, சிக்னல்கள் கிடைக்கலையே, உனக்கான நண்பன் சிக்னல் இந்தா. ஃப்ரெண்ட்ஷிப் என்றும் வெற்றி கூட்டணியாகத்தான், நட்பு என்றென்றும். நம் நட்பை போல வேறு இங்குண்டு. देखो உலகம் நமக்கேதான். வாட்? இப்போ என்ன? நான் எதுக்காக இங்கே உட்காந்துருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? ஒரு 20 வயசு பையன் பார்க்கில் இவ்வளோ டென்ஷனாக டிப்ரெஸ்டாக உட்காந்துருக்கானா என்ன டென்ஷனாக இருக்க போகுது? ஆமாம், நீங்கள் நினச்சது தான். ஆப்வியஸ்லி லவ் ஃபெயிலியர். இப்போ என்ன? என் லவ் ஸ்டோரி என்னங்கிறது தெரிஞ்சாகணும், அவ்வளோதானே? இப்போ என்ன பண்ணுறது? சொல்லி தொலைக்கிறேன். ஒரு நாள் எவனோ ஒருத்தன் வேலை வெட்டி இல்லாமல் பார்க்கில் உட்காந்து உங்களுக்கு கதை சொல்லுவான். அது இன்ட்ரெஸ்டாக கேட்க நீங்கள் வேற. எப்படியோ கதை கேட்குற மூடில் நீங்களும் வந்துட்டீங்க. ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான லவ் ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சைக்காலஜியில் பி எதுக்காக சைலண்டாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த புக்ஸை மட்டும் எதுக்காக வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இவன் பிடெக் 4th இயர் படிக்கிறான். சிலபஸை விட அதிகமாக ஃபீமேலோட சைக்காலஜி படிக்க தான் இவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுக்கு பெரிய காரணம்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபீமேல் சைக்காலஜி புக்ஸை படித்தா சீக்கிரமாக பொண்ணுங்களை வளைச்சு போடலாம். தலைவரும் இப்போ அந்த வேலையில் தான் இருக்காரு. இவன் தான் ராஜேஷ். காதலிக்கிறவன் காலங்காத்தால பஸ் ஸ்டாப்லயோ இல்ல ரயில்வே ஸ்டேஷன்லயோ போய் உட்காரணும். இவன் எதுக்காக இங்க உட்காந்துருக்கான் தானே யோசிக்கிறீங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட முடிவெடுக்க முடியாத சில பொண்ணுங்க இருக்காங்க. பசங்களும் லவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிலைமை தான் அவனுக்கும். நம்ம பையன் சைக்காலஜி புக்கை படிச்சுக்கிட்டு இங்க வந்து உட்காந்துருக்கான அதுக்கு காரணம் இருக்கு. ஒரு பொண்ணு தான். தேங்க்ஸ் டி. ஆனா இன்னைக்கல்ல. பர்த்டே தள்ளி போனதை நினைச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. இந்த பொண்ணு பேர் தான் அவந்திகா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் 2க்கும் 3க்கும் நடுவில் இந்த பொண்ணு பிறந்துச்சு. பிறந்தது 2ஆம் தேதியா இல்லை 3ஆம் தேதியான்னு டாக்டருக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த கன்ஃபியூஷன் அம்மா அப்பாவுக்கும் வந்துருச்சு. அப்பல இருந்து இந்த பொண்ணு எடுக்கிற எந்த டெசிஷனும் கன்ஃபியூஷன்ல தான் ஆரம்பிக்கும். அண்ணா, அம்மா கீழே டிஃபன் சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. 5 minutes. ஆமா, இன்னைக்கு அவந்திகாவோட பர்த்டேல நான் கால் பண்ணி விஷ் பண்ணட்டுமா? ஏய், நானே எப்படி சொல்றதுன்னு தெரியாம நொந்து போய் கிடக்குறேன். கிளம்பு. ஆமா, இந்த கிஃப்டியா இருக்கு. உனக்கு எதுக்கு இதெல்லாம்? கீழே போய் அம்மாக்கு ஹெல்ப் பண்ண போ. இரு, உன் மேட்டர் அம்மா கிட்டே சொல்றேன். டேய் மச்சான், மச்சான். ஏய் மச்சி, ஏன்டா உனக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது? இப்பதான் வரேன். கூப்பிட்டோனே உடனே வரதுக்கு நான் என்ன பக்கத்துலயா இருக்கேன்? ரொம்ப தூரத்துல இருந்து வரணும். டிராஃபிக் எல்லாம் சமாளிச்சு வர வேணா? அதுவும் இல்லாம விமென்ஸ் காலேஜ் வழியா வர வந்தேன். நேத்துக்குடா ஃபோன் பண்ண சொல்றா. இன்னைக்கு அவந்திகாவோட பர்த்டேடா. அதுக்கே என்னடா அதுக்குன்னு கேக்குறேன்? விஷ் பண்ணுண்டா. ஏய், அவ பின்னால 4 வருஷம் சுத்தினதுக்கு வேற அவ பின்னாடி சுத்தி இருந்தா அவ உசாரா இருப்பா. ஏன் மச்சான், இந்த உலகத்துல அவ மட்டும் தான் பொண்ணா என்ன? மச்சான், இந்த உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்களை நம்ம பார்க்கலாம். ஆனா ஒரே ஒரு பொண்ணு மேல மட்டும்தான் அந்த உண்மையான லவ் வரும்டா. அப்படி பார்த்ததும் ஒரு லவ் வரும் பாரு, அதுதான்டா உண்மையான லவ்.
உண்மையான அன்புனா அதுக்காக நம்ம நிறைய காத்திருக்க வேண்டியிருக்கும். ஏடா டேய், உண்மையிலே நீ சைக்காலஜி தான் படிக்கிறியா என்ன? நம்ம எத்திக்ஸை விட பெரிய சைக்காலஜி புக்ஸ் வேற எங்கேயும் கிடையாது. டைம் ஆச்சு, வா போலாம். அடபாட. ஹாய் டி. ஹாய் டி, என்னடி இவ்ளோ லேட்டு? சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து உட்காரு. என்னடி பர்த்டே கூட உனக்கு கன்ஃபியூஷனா? பர்த்டே செலிப்ரேஷன் எத்தனையோ வாட்டி பண்ணியாச்சுடி. இப்போ எனக்கு போர் அடிச்சு போச்சு. ச்சே, உன் பர்த்டே அன்னைக்கு ஒரு பார்ட்டி கிடைக்கும், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேனா. இப்போ என்னடானா உனக்கே பர்த்டே பார்ட்டி போர் அடிக்குதுன்னு சொல்ற. என்னோட மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டே போ. நாடா இது டெய்லி இதே காலேஜுக்கு வர வேண்டியதாகுது. ஏண்டா மச்சான், 4 வருஷமா அவளுக்கு நீ பர்த்டே கிஃப்ட் கொடுத்துட்டு தான் இருக்கான. அவனும் வேலைக்கு அதெல்லாம் ஆகும்டா. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? சரி சரி சொல்லு. இப்போ நீ கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுப்பேன்னு அவ எக்ஸ்பெக்ட் பண்ணுவா. நீ கலெக்ஷன் வைக்க டிசப்பாயிண்ட் ஆயிடுவா. சொல்றத முழுசா கேள்றா. அந்த டிசப்பாயின்மெண்ட் உன்னை பத்தி யோசிப்பா. அது உனக்கு ஒர்க் அவுட் ஆயிடும். அப்பா போய் நீ ப்ரப்போஸ் பண்ணு, உன் மேட்டர் சக்சஸ் மச்சான். டே மச்சி, என் லவ் மேட்டருக்கு கூட அவளை டிசப்பாயிண்ட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த டிசப்பாயின்மெண்ட்ல அவ என்ன லவ் பண்றான்னு வையேன், அந்த லவ் எனக்கு தேவையில்லடா. So tell me what happened? ஒன்னும் இல்லடி, ஆஸ் யூஷுவல் போர் அடிக்குது. அவந்திகா, இந்த வாரம் நீ ஷாப்பிங் பண்ண போறதுல ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? Hearings? மச்சான் அவந்திகாடா. உன் பர்த்டே மாறினது ராஜேஷ்க்கு தெரியாதுல்ல? அங்க பாரு வந்துட்டு இருக்கான். நீ தயவு செஞ்சு எதுவும் பேசாம சும்மா இரு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அவந்திகா. கொஸ்டின் பேப்பர் ஏதாவது லீக் ஆயிடுச்சா? Earrings. Wow. இல்ல அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அவந்திகாவை கடந்த 4 வருஷமா நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா. அப்ப பர்த்டே என்னைக்குன்னு எனக்கு தெரியாதா? அவந்திகா பர்த்டே அன்னைக்கு அவ காலையில கோயிலுக்கு போவாடா. நெத்தியில அழகா குங்குமம் வச்சிருப்பா, நான் பாத்திருக்கேன். இன்னைக்கு அவ பிறந்த நாள் இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவளோட பர்த்டேவை அவங்க அப்பா பண்டிகை மாதிரி கொண்டாடுவாரா. நைட்டு பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு அவ கண்ணு ரெட்டா இருந்திருக்கும். ஆனா அவளோட கண்ணை பாத்தியா எவ்வளவு கூலா இருந்துச்சுன்னு? அப்படின்னா அவளோட பர்த்டேவை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் விடு மச்சான். நீ ஒரு கிஃப்ட கொடுத்தா அவ சின்னதா ஸ்மைல போட்டா. வெரி பேட் மச்சான். சீதா சுயம்பரத்துல ராமரை பார்த்து சீதா ஒரு சின்ன சிரிப்பு தான் சிரிச்சாங்க. அது போதும் இந்த உலகத்தையே ஜெயிச்சு காட்டுறதுக்கு. ஓ, அந்த காலத்துல இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சாடா? ஏதாச்சு என்னாச்சு எனக்கு, உன் பின்னால் ஓடி வருதே இதயம். யோசனைகள் வருகிறதே, யோசனைகள் உன் நினைவால். நீ வேண்டும் தான் எந்த தாகம் உன்னாலே. உன் பேரில் என் பேரை சேரு பின்னாலே. எதுக்காக பிறந்தேனே உனக்காக தான் நான் மனசோ அறியும். அழகே போகாதே மனசோ தாங்காதே. விரைவாய் வா 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 பறக்கும் மனசோ. ஏதாச்சு என்னாச்சு எனக்கு, உன் பின்னால் ஓடி வருதே இதயம். நினைச்சு நினைச்சு நெஞ்சம் சிரிக்குதே. எதனால் எதனால் நீயே வேண்டும் இந்த உலகம் உண்டா. இரவும்
பகலும் முந்தன் நினைவுதான். எதனால் எதனால் அன்பே அன்பு வேண்டும் உடனே கொண்டா அன்பே உடனே உறக்கம் இல்ல உணவும் இல்ல பாரு கனவும் இல்ல கவிதை இல்ல கேளு என் உள்ளம் என்னும் வீட்டில் நீயே வா என் கண்கள் என்னும் கதவை நீ திறந்தேவா என் கண்ணே வா நானே நீயேதான் பாரேண்டி எதுக்காக பிறந்தேனே நீ நீ உனக்காக தான் நான் மனசோ அறியும் அழகே போகாதே மனசோ தாங்காதே விரைவாய் வா 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 பறக்கும் மனசோ ஏதாச்சு என்னாச்சு எனக்கு உன் பின்னால் ஓடி வருதே இதயம் Forever, my true love can be victorious. Let's make the story a big success. Never, another can be so glorious. Best on my heart as I obsess. நடந்து நடந்து பாதம் தேயுதே எதனால் எதனால் உன்னை தேடி வந்தேன் காட்சி உண்டா நெருங்கி நெருங்கி வந்தேன் அருகிலே பார்வை பாரு கண்ணே பார்வை தந்தா ஜென்மம் வருமா வாழ்வே அழிந்திடுமே கடவுள் போல நேரில் வந்த பெண்ணை கணவனாக வரத்தை ஒன்று தாயே உள்ளங்கைகள் கூடு போல மாறும் நீ பறவையாக ஓடி வந்து சேரும் என் கண்ணே வா நானே நீயேதான் பாரேண்டி எதுக்காக பிறந்தேனே உனக்காக தான் நான் மனசோ அறியும் அழகே போகாதே மனசோ தாங்காதே விரைவாய் வா 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 பறக்கும் மனசோ இதுதாங்க நம்ம ஹீரோவோட கதை ஆனா மேட்ரு என்னன்னா நம்ம படத்துல இன்னொரு ஹீரோவும் இருக்காரு. முடிஞ்சது 2000 வைடா மச்சி வையே இந்தடா 2000 ஷோ போச்சுடா. அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க மூடி நாடுனா முழுசா நாம ஜெயிக்கலான்னு. அடங்கொய்யா ஆட்டத்துல சீட் பண்றியா நீயே? ஏய் என்ன இருந்தானடா நான் ஜெயிச்சாச்சு கேம் ஓவர். அதெல்லாம் முடியாது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏய் மொட்டா சொல்றா. தப்பு பாஸ். இதெல்லாம் ஏமாத்து வேலை ஒத்துக்க மாட்டேன். ஐயா மறுபடியும் ஏன்டா வந்த? என்கிட்டயும் ஒரு கத்தி இருக்கு. அது இந்த மாதிரி இல்ல 6 அடிக்கு மேல இருக்கு. அங்க பாரு. என்ன பிரதர் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கத்தியை காமிச்சு பேசினா எப்படி? தேவையில்லாம சண்டைலாம் இதுக்கு. 2 பேரும் ஆடி பார்ப்போம். ஜெயிச்சா நீ கிங் மாதிரி வெளியில போ. வா ஒரு ரவுண்ட் ஆடி பார்த்துடலாம். ஓகே. பேரு கிருஷ்ண சைத்தன்யா. பிடெக் படிச்சுக்கிட்டு இருக்கான். பையன் பெரிய ஆளா வந்துருவான்னு அப்பாவோட நம்பிக்கை. காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளப்புக்கு வருது இவனுடைய ஹாபி. சாரி அதுதான் இவனுடைய ப்ரொஃபஷனே. அதனால தான் இவனோட பேரு கேசி, கிங் ஆஃப் கேசினோ.
சின்ன பசங்களோட போய் ஆடுற கேசி கிங் ஆஃப் கசினோ. சொல்றத கேட்டு ஒழுங்கா போனா உனக்கு நல்லது, இல்ல வீணா பிரச்சனை பண்ணா உனக்கு தான் பிரச்சனை. புரியலையா? சொன்ன டைலாக 2 தடவை யோசிச்சு பாடுற, அப்போ கரெக்டா ரீச் ஆகும். சரியான அடி அடிச்சப்பா. டேய் தூக்கிட்டு போடா. டேய் வண்டி பெட்ரோலுக்கு மாமா. இன்றைய ராசி பலன் உங்களுக்கு. நம்ம ராசி பலனு. உங்கள் ராசி பலன் எப்படின்னு ஆ, பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. கேசி ஓ ராசிப்பா. ராசியை விடுறா, தலையெழுத்த நம்பு. நீ போடுறா. நீ உருப்பட மாட்ட. ஹலோ ஹலோ, இது எங்க? அப்படி போ. ஏய் டீ சொல்லு. கன்னி ராசி. டேய் ஏ ராசிடா. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. பெரிய ஆளுங்க கூட அறிமுகம், எஸ் எஸ் எஸ். பண நஷ்டம். ஆ போங்கு. பணம் இருந்தா தானே நஷ்டப்பட. பெரிய பிரச்சனை போல. நான் யாருன்னு தெரியுமா? மினிஸ்டரோட ஒண்ணு விட்ட தம்பி. பெரியவங்க சந்திப்பான். வாய மூடுறா. அசோகண்ண உன் அக்கௌண்ட் எழுதிக்கிறேன். தன நஷ்டம். அது அங்க அவனுங்க. யாரோ அங்க ஓவரா பணமா உட்கார்ற. ஏண்டா ஒரு பொண்ணு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, சாதாரணமா இருக்கா? அப்படியா? நீ யாரா? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், ஆனா நீ இவ்வளவு கேஷுவலா சொல்லிட்டு இருக்க. ஒன்னு விட்டான்னு வையேன். இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் எவ்வளவு? இது என்னடா அது? என்னடா டென்ஷன் ஆயிட்டியா? இவன் என் ஃப்ரெண்டு தான் மச்சான். நீ ஆடுற. அப்போ யாரோ துரத்திட்டு வராங்கன்னு சொன்னது. அப்படியே அனுஷ்கா பாரு, இதுல இவ்வளவு துரத்த வர போறாங்க. ஓ ஹலோ, ஏன் ஏரியால நான் தான் அனுஷ்கா, நான் தான் ஐஸ்வர்யா. இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப என்ன பண்ணணும்ன்ற? நீ காலேஜ்க்கும் வரதில்ல, சினிமாக்கும் வர மாட்டேங்கிற. அதான் வந்தேன். அதுக்கு நான் எங்க இருந்தாலும் நீ ஓடி வந்துருவியா? உனக்காக கண்டிப்பா வருவேன். அப்படியா? சரி வா. ஏய் ஆட்டோ வா. எங்க போறோம்? மூவிக்கா? ஆமாண்டி. எம்பி காலேஜ் தெரியுமா உனக்கு? அங்க இவ்வளவு டிராப் பண்ணி. டேய் கிளம்புடி. நான் போக மாட்டேன். இன்னொரு தடவை உன்னை இங்க பார்த்தேன் காலை உடைச்சிருவேன். ஆட்டோ நீ கிளம்பு. மாமா இன்னும் 2 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஆடுனேன்னு வையே, என் லைஃப் வேற எங்கேயோ போயிடும். ஆமா டேய் தருதல, முதல்ல காலை கீழே வைக்க ட்ரை பண்றேன். வண்டியை ஜாக்கிரதையா பாத்துக்க. பைக் மட்டும் என்னோடதுன்னு தெரிஞ்சதுன்னு வையேன், 3D படம் பாக்குற மாதிரி என் மூஞ்சியா உத்து பாத்துட்டு இருப்பாரு. இந்த பைக் ஒன்னோடதுன்னு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பேய் படத்தை HD டிவில எனக்கு காட்டுவாரு. அடிங் குய்யால உங்க அப்பா கிட்ட ஓம் பைக்குன்னு சொன்னியாடா? அது அப்பப்போ பண கஷ்டம் வரும்போது பைக் டியூ கட்டணுமே சொல்லி பணம் வாங்கிட்டு இருக்கேன். சத்தியமா நீ எந்த காலத்துலயும் உருப்பட போறது இல்ல. கூல் மாமா கூல், ஐ வில் மேனேஜ். ஏய் பாத்து போடா டேய். சீதா, ஆமா அவன் இன்னும் வீட்டுக்கு வரலையா? வருவான், நீங்க முதல்ல சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம், அத அவன் வந்து சாப்பிடட்டும். எனக்கு இந்த சாம்பார் மட்டும் ஊத்து. போதும் போதும். உனக்கு 100 ஆயிசுடா. இப்பதான் அப்பா உன்னை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. என்ன பண்ணிக்கு இவ்வளவு லேட்டு? அப்பா அது வந்து லைப்ரரி போயிருந்தேன். சரிடா, உட்காந்து சாப்பிடு. இதோ ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேம்மா. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல, பெருசு இன்னாலும் சிறுசு. அம்மா இன்னைக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு? 40 45. அவன் டெய்லி பஸ்ஸில் போகிறதுனால தான் காலேஜில் இருந்து வர்றதுக்கே லேட் ஆகுது. ஆமாங்க. நாம் கொஞ்சம் செலவையெல்லாம் சுருக்கி அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும். நல்லா இருக்கு, நீங்களும் உங்க பையனும். ஓ மை டாட். என்னடி
எம்மா இவன் வாய்ஸ பாரு, கொஞ்சம் கூட வாய்ஸ்ல ஃபீலிங்ஸே இல்ல. அப்படியா? அப்ப சரி, பேசாம நான் விட்டுறேன். நான்லாம் உனக்கு செட்டெல்லாம் ஆக மாட்டேன்டி. அது சரி, உன்னை விட்டுறதா? அது மட்டும் நடக்காது. உனக்குள்ள ஃபீலிங்ஸ கொண்டு வரலனா நான் வேஸ்ட். என்ன நீ வேஸ்ட் தெரிஞ்சுக்க இவ்ளோ டைம் ஆச்சா என்ன? வாட்? உன்னை நான் வந்தேன்னா பாரு. வேணாம் வேணாண்டி, உண்மையிலே நீ ரொம்ப அழகு தாண்டி. சும்மா ஜோக் அடிச்சா அவ்வளவுதான். சாவடிக்காம மேட்ரை சொல்லு. ஆமா இதோ வந்துடுறேம்மா. நான் சொல்றத கவனமா கேளு. நாளைக்கு நீ என்ன ஃபர்ஸ்ட் ஷோ சினிமாக்கு கூட்டிட்டு போற. ஒரு வாட்டியாவது வெளியே கூட்டிட்டு போடா ப்ளீஸ். சரி சரி, நாளைக்கு காலேஜ் வாசல்ல வெயிட் பண்ண, வந்து கூட்டு போறேன். உண்மையாவா சொல்ற? நீ சூப்பர்டா. சரி சரி பாய். ச்சே. ஒரு அர்த்த ராத்திரி படம் பார்க்க 3 பேர் போறாங்க, திருப்பி வரும்போது 6 பேரா வராங்க. எப்படி? பேச்சுலரா? அட இல்ல. ட்வின்ஸா? இல்லடா. சரிடா, நீயே சொல்லு. அட எனக்கே தெரியாதுடா. ஏய் வாடா, டேய் வா, வெளில வாடா பாத்துக்கலாம். ஏய், யாரா என் ஃப்ரெண்டை திட்டினது? வாயை உடைச்சிருவேன். டேய், யார் கூடடா சண்டை? அதான் மச்சான், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பத்மநாபன் இருக்கான்ல. டேய், லெக்சர் அப்ப யாராவது இப்படி பேசுவாங்களாடா? பின்ன என்னடா, ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணலனா ஹால் டிக்கெட் கொடுக்க டேய், மாட்டான். உனக்கு ஹால் டிக்கெட் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ரிசல்ட் ஒண்ணுதான். இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஆகணுமே. ராஜு, என்னடே, இந்த ஃபீமேல் பிரெயின் புக்கால பொண்ணுங்களோட மனசை ஏதாவது புரிஞ்சுக்க முடியுமா என்ன? உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? அதான் மச்சான், வெறும் புக்கு தான், உள்ள ஒண்ணுமே கிடையாது. சரிடா மச்சான், நீ ரைட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும்னா அந்த ஸ்ருதியை எப்படிடா உசார் பண்றது சொல்றா எனக்கு. டே டே டே, நான் ஒன்றும் அவன் கிடையாதுடா. ச்சீ, முதல்ல உன் காதை காட்டுறா. மாமா ஆல் தி பெஸ்ட். ஓகே ஓகே. நான் ஸ்ருதி, நான் இந்த வாரம் உன்னை பாக்குறேன்னு சொன்னேனா? இல்லையே. அப்புறம் என்னத்துக்கு எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே ஒரே ஃபீலிங்ஸ்? சிரிக்கிறா. சரி, இங்க உட்கார்ட்டா? உட்காரு. ஏய் ஏய், அங்க இல்ல, உன் மனசுக்குள்ள. மச்சான். டேய் மச்சான், மடிஞ்சிருச்சுடா, பெரிய ஆள் தான் இவன். அது எப்பறம் மச்சான் இப்போ சாதாரணமா மடிஞ்சது? டேய், ஏன்னா அது காமெடி பீஸ்டா. அப்புறம் நான் இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறது அவந்திக்கு அவன் மடக்கிறதுக்காக இல்ல, அவளை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஹாய் டாட். வாட்ஸ் அப்? டேங்கப்பா, ரொம்ப பிஸியா இருக்காரு போல. ஹாய் மம்மி. யம்மோ, இவங்களும் ரொம்ப பிஸி போல இருக்கே. என்ன குட்டி, என்ன பண்ற? பார்த்தா தெரியல, greeting card ஓட்டிட்டு இருக்க. கிரீட்டிங் கார்டும் நெயில் பாலிஷும் பொண்ணுங்களுக்காக கண்டுபிடிச்சது போல இருக்கு. யா, obviously. அது என்கிட்ட கூட நான் பாக்குறேன். ஏய், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அடேங்கப்பா, என்ன தவிர வீட்ல எல்லாரும் பிஸியா இருக்காங்க போல. நீ சும்மாவா இருக்க? 4 வருஷமா ரொம்ப பிஸியா தானே இருக்க. அடி. மை ட்ரக்ஸ். ஏய், உன்கிட்ட என் ட்ரக்ஸை கொடுத்தா என்கிட்ட நீ உன் பணத்தை கொடுக்கணும். டேக் யுவர் மணி. இந்த ட்ரக்ஸ் எப்படி? இஸ் இட் ஒரிஜினல்? ஹே, ஐ ட்ரஸ்ட் யூ மைக். கிவ் மீ ட்ரக். டேக் யுவர் மணி. மை ஸ்டஃப். டாக். இம்போர்ட்டட். ஓகே. யூ ஆர் எ குட் மேன் ப்ரோ. ஏய், பை மைக். மேச ராசிக்காரங்க அவங்க இந்த வாரம் எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் அது வெற்றியில தான். அண்ணா கோக்னா. எல்லாத்துலயும் வெற்றி அடைவாங்க. அது எப்படா வரும்? சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம். இப்பதான்டா உதிச்சது, எப்போ மறையும்? எங்கடா ஓடுற? மறுபடியும் இதே கேள்வி கேட்பேன். என்ன அசோக்கு? மாமா, ஓ ராசிக்கு அதிர்ஷ்டம் தேடி வருமா? அப்படியா? அப்படி நடந்தா ஓகே தான். சரி உட்கார்றா.
கட்டேங்கடா. டேய் ஒரு கட்டை எடுத்துட்டு வா. யாரா இங்க கேசி? அதிர்ஷ்டம் தேடி வரும்னு இங்க வேற யாரும் வந்திருக்காங்க. யாரா இங்க கேசி? யார் இவ்ளோ பாசமா? உன் பிரச்சனை என்ன பிரதர்? சவுண்ட் கேட்ட உடனே தேவையில்லாம வந்து தலையிடுறனா நீ தானே கேசி? கண்டுபிடிச்சா ராமா. இதாண்டா நமக்கெல்லாம் இன்ட்ரோவே தேவையில்ல. ஆமா ப்ரோ, கேசி கிங் ஆஃப் கேசினோ. என்ன மேட்ரு? ஷவுட்டிங் வை? இந்த பையன்கிட்ட பணத்தை புடுங்கிக்கிட்டு அனுப்பியிருக்கீங்கல்ல? எடா ஸ்கூல் பையனடா நீ, எதுக்குடா சீட்டெல்லாம் அடி கேட்டு போற? நீ சின்ன பையன் கூட ஆட வேணா, தைரியம் இருந்தா ஏன் கூட ஆடு. என்னது அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு வந்து இப்ப ஆடலாமாங்கிற? அவன் கூட ஆடினா நம்ம குடும்பம் மொத்தமா போண்டி ஆயிடும். அடேங்கப்பா, பாத்துருவோமா? ஏன் கூட ஆட தில்லு இருக்கா? எனக்கு தில்லு இருக்கா இல்லையான்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு தடவை என் கூட ஆடிப்பாரு, அப்புறம் உன் தில்லு என்னன்னு உனக்கே புரியும். எடச்சி இது என்ன காலப்படமாடா? பஞ்சரான பஞ்ச் டயலாக்லாம் பேசிக்கிட்டு. அப்படியா? சரியாப்பா, ஆடலாம் வா. அண்ணா வேணாண்ணா. ஹலோ ஹலோ, வரேன்னு சொன்னா எங்க இருக்க? இதோ வந்துகிட்டே இருக்கேன். 15 minutes on the way. சரி வெயிட் பண்றேன், ஆனா சீக்கிரம் வந்துரு. ஓகே ஓகே பை. டேய் மாமா, எங்கடா போற? இல்ல மச்சான், போணும், வேலை இருக்கு. டேய் இவனுக்கு என்னடா 5 நிமிஷத்துல ஜோலி முடிய போகுது. நீ வந்து ஆரம்பி வா. இப்பவே முடிஞ்சா பாரு. Nice. என்கிட்டலாம் ஆடி ஜெயிச்சிட முடியுமா? ஒருத்தி இதெல்லாம் இருக்கட்டும், நீ ஆடு. ச்சே. இப்படி ஆயிருச்சு. சிகரெட்டுக்கு காசு இல்லை நண்பா. ஒரே ஒரு சிகரெட் இருந்தா கொடுங்களேன். கிளம்புடா. நல்லா இருங்க. நான் தான் சொன்னேன்ல ஆட வேணான்னு. இப்ப டேய், மொத்தமா போச்சு ஆட்டத்துல பாரு. வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம்டா. கூட்டு மூடிட்டு வா. வரதுக்கு என்ன செருப்பால அடிக்கணும்? கேசினாலே கிங்கு தான்டா. அசத்திட்ட மச்சி. டேய் வாடா. மச்சான், நான் கிளம்புறேன். வீட்டுக்கு குடுறா. சொன்னா ஜெயிச்சிருக்க புரிஞ்சுக்கூடா, பாத்து. வெயிட் பாத்தியா? டேய் நானும் வரேன்டா. டேய் டேய் டேய். டேய் கண்ணு தெரியல உனக்கு? என்ன குறுகுறுன்னு பாக்குறான்? Hey bro, stuff. You need? Hey, you need? Thanks.
ஏய் அங்க பாருங்கடா. உன் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கு தெரியுமா? வா, வழியை நான் காட்டுறேன். என்னடி ஏதோ ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா என்னையே அடிக்கிறியா நீ? இவளை தூக்கிட்டு வாங்கடா. என்ன விடுங்கடா, விடுங்க. ஏய், கையை விடுங்க. கடைசியில நல்லா மாட்டிக்கிட்டா. மாமா டெய்லியும் காலைல 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், டெய்லி 2 மணி நேரம் இன்ட்டு 365 நாள் இன்ட்டு 4 வருஷம். டே மச்சான், இந்த டைம்ல கண்டி நீ பார்ட் டைம் ஜாப் பண்ணிருந்தா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருப்ப. அப்படியா? ஆமா, எனக்கு ஒரு ஐடியா மாமா. சொல்லவா வேணாமா? வேணாம். நான் சொல்லுவேன்டா. உனக்கு என்ன, அவளுக்கு ஸ்ருதி. நான் காம்பினேஷன்ல நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்ருதியை வளைச்சு போட்டேன்னு வையேன். அப்போ அவங்க கூட வர்றதுல எனக்கு போர் அடிக்காது இல்லையா? அதான். அவன் உனக்கு ஒர்க் அவுட் ஆகலா? ஆடாடே, ஹீரோயினி கிடைக்கிறதா கஷ்டம். கூட வரதெல்லாம் அசால்ட்டா உசார் பண்ணலாம். வாப்பலாம். ஏய் அங்க பாரு ராஜேஷ். அவந்திகா, ஒன் செகண்ட். நான் கண்டுக்கவே மாட்டேங்கிற. உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இந்தா. ஓ, இவ்வளவு சின்ன சாக்லேட்டா? ஓ, பெரிய சாக்லேட் எல்லாம் பாக்கெட்ல வைக்க முடியாது. சாப்பிடு. ஸ்ருதி, 1 minute. அவந்திகா ப்ளீஸ். நான் உன்னை 4 இயர்ஸா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்காக ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டியா? உன்கிட்ட பேசணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா உன்கிட்ட பேசினா உனக்கு ஹோப் அதிகமாயிடும். நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைச்சுப்பேன். அப்படி நான் நினைச்சிருந்தா 4 வருஷம் உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்திருக்க மாட்டேன். என் மனசுல இருக்கிறத தான் நான் உன்கிட்ட சொல்லணும். அதை நீ கேட்கணும். சரி சொல்லு. சொல்றே. 4. நாலு வருஷம் என்னோட காதலா 5 நிமிஷத்துக்குள்ள சொல்றதுக்கு என்னால முடியல அவந்திகா. என் காதல் எந்த அளவுக்கு புனிதமான காதலுங்கிறத ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ கண்டிப்பா புரிஞ்சுப்ப. ஐ லவ் யூ அவந்திகா. எனக்கு தெரியும்டா. உனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்தாலும் 5 நாள் டைம் கொடுத்தாலும் நீ இதுதான் சொல்லுவ. இதனாலதான் நான் உன்கிட்ட பேசல. ஸ்ருதி, நீ சொன்னாலும் சொல்லனாலும் என் மனசுக்குள்ள இருக்கிறது அதுதான் நீ புரிஞ்சுக்கிட்டேல. Thank you அவந்திகா. சிக்ஸ். ஹாய் ஆவி. அவந்திகா, சீக்கிரமா ரெடியா சாப்பிடறதுக்கு வா. எனக்கு எதுவும் வேணாம். வேணாவா? காலையில இருந்து கஷ்டப்பட்டு உனக்காக சமைச்சு வச்சிருக்கேன். இப்ப எல்லாமே வேஸ்டா போக போகுது. சாப்பிடுங்க. ஏன் சாப்பாடு சேர்த்து நீங்களே சாப்பிடுங்க. அண்ணா,
சூப்பரான கார்ட்டூன் போயிட்டு இருக்கு. அவந்திகா, என்னடா ராஜேஷ் திரும்பவும் ப்ரப்போஸ் பண்ணானா? நீ அவங்கிட்ட என்ன டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொன்னியா? அப்பா, நான் எதுவும் சொல்லாமலேயே நீங்க என்ன இவ்வளவு தூரம் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? உன்னை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா. உன் முகமே எல்லாத்தையும் சொல்லிடும். பிகாஸ் யூ ஆர் மை பேபி. நமக்கு பிடிச்சவங்க எது சொன்னாலும் புரியாது. ஆனால் மனசுக்கு பிடிச்சவங்க சொல்லாமலே எல்லாம் புரிஞ்சிடும். சொல்லுமா, ராஜேஷ் கிட்ட பேசுனியா? இல்ல நான் பயந்துட்டு இருந்ததே அவன் என்ன ப்ரப்போஸ் பண்ணிடுவான்றதுக்காக இல்ல. நான் அவனை பேச சொல்லியும் அவன் டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். மனசுக்குள்ள அவன் ரொம்ப பயப்படுறான். ஆனா அவன் ரொம்ப நல்ல பையன்பா. அவந்திகா, நான் அவனை சப்போர்ட் பண்றேன்னு மட்டும் நினைக்காத. நானும் ஒரு ஆம்பளை தான். அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். நான் உனக்கு ஆயிரக்கணக்கான சம்மந்தங்கள் கொண்டு வரலாம். ஆனா நீ சந்தோஷமா லைஃப் லாங் நிம்மதியா வாழ முடியுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? இதை பாருமா, உனக்கு அவனை பத்தி தெரியுமோ தெரியாதோ, ஆனா அவனை பத்தி சொல்லும் போதெல்லாம் பாசிட்டிவா தான் சொல்லிட்டு இருக்க. எனக்கு என்னமோ அவன் மேல உனக்கு இம்ப்ரெஷன் இருக்குன்னு தான் தோணுது. அப்பா, அது சரி, நீ சொல்லாமலே உன்னோட பல விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நீ சொல்றல்ல? மனசால சேர்ந்தவங்களால மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். மேபி யூ ஷுட் திங்க் அபவுட் ஹிம். அண்ணா பக்கோடா. உள்ள வரும்போது டோரை தட்டிட்டு வரணும்னு சென்ஸ் இல்லை உனக்கு? வெளியே போ. ஷிட், நம்பர் என்கிட்ட இல்லையே. ஹலோ ஹலோ. ராஜேஷ். அவந்திகா, நீ எனக்கு கால் பண்ணிருக்கியா? அது நான் உன்னை பார்க்கணும் ராஜேஷ். வாட்? ஓ, என்ன திட்டுறதுக்கு பாக்கி ஏதாவது இருக்கா? ஓ மூஞ்சி, உன்னை திட்டுறதுக்காக இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு ரொம்ப பிடிச்சதா நீ கேட்கணும்னு ஆசைப்பட்டது. அப்படியா? என்னது? அத நான் உனக்கு நாளைக்கு சொல்றேன். இப்பவே சொல்லலாம்ல? இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்ட, இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ண. நீ சொல்லுவேனா எத்தனை யுகம் வேணாலும் நான் காத்துட்டு இருப்பேன். நானா உனக்கு இந்த அளவுக்கு பிடிக்குமா? பாய். ஆர்த்தி, வரும்போது டோர் லாக் பண்றோம் சென்ஸ் இல்லையா உனக்கு? ஐம் சாரி. போ, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவந்திகா இப்ப ஃபோன் பண்ணா. அவந்திகா கால் பண்ணாளா? என்ன சொன்னா? ஒண்ணு இல்ல. ஐயோ, ஆனா நாளைக்கு பார்க்கணும்னு சொல்லிருக்கா. அப்படியா? கங்க்ராட்ஸ் அண்ணா. பாம்பேல காலா கலக்குறா, இங்க இந்த சுரேஷ் கலக்கிட்டு இருக்கா. மாமா, தலைவர் படத்துக்கு கூப்பிட்டா வர மாட்டேன்னு சொன்னியாமே, வாட் மேட்டர்? டெல் மீ ஐ சே. ஒரு தடவைக்கு மேல ஒரு ஆளுக்கு ட்ரை பண்ணா அது யாருன்னு எனக்கு தெரியும். 4 நாள் அவளை பார்க்காததால ஆசை வந்துடுச்சுல? காமெடியனா இருந்தாலும் கரெக்டா சொன்னடா. வாடா. இல்ல மாமா, ஐ வாண்ட் ராசி பலன். நான் கூப்பிட்டு நீ வரலனா உனக்கு தான் கெட்ட நேரம். கிளம்பலாம், வாடா. ஓகே. அது நீயே என் நண்பன், நீயே என் நண்பன், நீயே என் நண்பன். ஹே, நீ கொடுக்க போற ஆஃபர் எனக்கு அது சூப்பர். கமான் மாமா, உட்காரு உட்காரு. என்னடா உட்கார சொல்ற? பைக் எங்க? அதே எனக்கே கிக் பண்ணி ரொம்ப போர் அடிச்சு போச்சா, அதான் அதை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் இதை வாங்கிட்டேன். நீ உட்காரு மாமா, உட்காரு. என் பைக் எங்கன்னு சொல்ற? அத சர்வீஸ் கொடுத்துட்டேன்டா, சர்வீஸ்க்கு. உட்காரு உட்காரு. என் பேரு சுரேஷ். 1 2 3 சரியாச்சு. போலாம் மாமா, எடு.
ஹாய் கேசி கிருஷ்ண சைத்தன்யா. ஹாய் பிசி பிரியங்கா சோப்ரா. எஸ்சி சுரேஷ் சந்திரா. ஸ்னேகா இருக்கல, இவனை அனுப்பிச்சிட்டு நாம பேசலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு. ம்? வா வா. நேகா, என்னாச்சு உனக்கு? எத்தனை தடவை கால் பண்றது? உன்னை தாண்டி கேட்குறேன், உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? அப்புறம் எதுக்காக ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? பேட்டரி தீந்து போச்சா? ஒன்று வச்சேன்னு வையன். எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? இல்ல நான் சொல்ல போறத கேட்கதான் போறியா? சரி, இப்போ சொல்லு, நான் கேட்குறேன். அவன் இப்போ எங்க இருப்பான்னு உனக்கு தெரியுமா? யாருன்னு சொல்லு. அசோக், அவளை கூட்டிட்டு போ. நான் சொல்றத கேளுடா கேசி. அவளை கூட்டிட்டு போன்னு சொன்னேன். ஏய் சைத்தன்யா. அப்பா, அப்பா நீங்க என்ன இந்த பக்கம்? ஹெட் ஆபீஸ்ல ஒரு வேலை இருந்துச்சு, அதான் இந்த பக்கமா வந்தேன். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா அது வந்து ஃப்ரெண்டு ஸ்டடி மீட் இருக்கேன்னா அதான். சரி சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு சீக்கிரமா வீடு வந்து சேரு. சரிப்பா, நீங்க கிளம்புங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். கேட்க ஆசைப்படுறத நீ இன்னைக்கு சொல்றேன்னு சொன்னிய, அத சொல்ல வந்துக்கா. ஐ ஹாய் ஐ ஹாய் ஐ ஐ ஹாய் love ராஜேஷ்.
டேய் யாரா நீ? எதுக்குடா என்ன அடிக்கிற? இவன் உன் கேர்ள் ஃப்ரெண்டா? அப்புறம் எதுக்கு இன்னொரு பொண்ணு கேக்குது உனக்கு? அதான் உன் லவர் இருக்கல, உன் ஆசை அங்க தீர்த்துக்க வேண்டியதுடா. ஏய் நீ என்னடா பேசுற? ஏய் இன்னொரு தடவை பொண்ணுங்களை டிஸ்டர்ப் பண்ண அடிக்கலாம் மாட்டேன், வெட்டிடுவேன். பாத்துக்கிட்டு இருக்க, சீக்கிரம் வா. வான்னு சொல்றல, வா சீக்கிரம். என்ன ப்ரோ பயந்துட்டியா? இதெல்லாம் சாதாரண விஷயம், நீ கவலைப்படாத. நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம் என்ன? டேய் எப்படாச்சே? உன்னை அடிச்சது யாருன்னு சொல்றா? கேட்டுட்டு இருக்கோம்ல, யாருன்னு சொல்றா? ஆமா யாருன்னு எனக்கும் தெரியாதுடா. ஏய் வாங்கடா. ஹாய் கேசி. டெய்லி வந்து எனக்கு தேவையில்லாம டென்ஷன் கொடுத்துட்டு இருக்காளேன்னு நினைச்சேன். ஆனா உன்னை பார்க்கலன்னா தான் உண்மையான டென்ஷன் இப்பதான் புரியுது. எனக்கு என்னமோ லவ்ல விழுந்துட்டேன்னு தோணுது. சாரி. எப்ப பாரு திட்டிகிட்டே இருக்கிற நீயே சடனா சாரி சொல்லும்போது கேட்க புதுசா இருக்கு. இது நாள் வரைக்கும் யாருக்காவது சாரி சொல்லிருக்கியா? இல்லையே. ஏன்? ஒன்னும் இல்ல. இது வரைக்கும் லைஃப்ல யாருக்கிட்டயும் சொல்லாத ஒரு விஷயம் இருக்கு. என்ன அது? அது ஐ லவ் யூ. ஐயோ, யாராவது ஐ லவ் யூவா இந்த மாதிரி சொல்வாங்களா? என்னடி பண்றது, எனக்கு அப்படிதான் சொல்ல வருது. அது உனக்கு புரியல, விடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. I love you too, Casey. தெரியுமா உலகம் நீயே, உயிரும் நீயே, இரவும் நீயே, பகலும் நீயே. தெரியுமா கனவும் நீயே, கவிதை நீயே, உறவும் நீயே, உணர்வும் நீயே. ஆசையோடு ஓடி வந்தேன் அணைத்துக்கொள் என் பெண்ணே, பாசத்தோடு பருக வந்தேன் பாடுவோம் என் கண்ணே. உன்னை பார்க்கும் போது மனசிலே ஒரு விததாகம் தோன்றும், நெருப்பிலே குளித்திட வானம் பூமி அருகிலே இணைந்திட இன்பமோ. அந்த வாசப்பூக்கள் மனம் தன்னை அளித்திட மோகம் என்னும் ஒரு மழை பொழிந்திட, வேஷம் இங்கு கலைந்திட இன்பமோ. தெரியுமா
உலகம் நீயே உயிரும் நீயே இரவும் நீயே பகலும் நீயே நான் செய்கிறேன் இங்கு வாழ்வது கொஞ்ச காலம்தான் தள்ளி தள்ளி போனால் காலம் காலமாகும் நிமிடங்கள் ஓடி போவதால் அணுகளில் போர்கள் மூடுமே விரகமிகு நின்ற நேரம் விரதமிங்கு தேவையில்லை மானம் பொய்யாகும் உன்னை பார்க்கும் போது மனசிலே ஒரு விரதாக தோன்றும் நெருப்பிலை கொடுத்திட வானம் பூமி அருகிலே இழந்திட இன்பமோ அந்த வாசப்பூக்கள் மனம் தனை அளித்திட மோகம் இன்னும் ஒரு மழை பொழிந்திட வேஷம் இங்கு கலைந்திட கலைந்திட இன்பமோ தந்தால் ஆசை தீர்ந்திடுமே தழுவும் ரேகையில் பல இன்ப ஜாதகமே சுகமளிக்கும் ஆசை முடிந்து போக வேண்டும் ஆசைகள் நீங்க நீங்கவே அனுதினமும் எந்த போர்வையில் அள்ளி தந்தால் ஆசை தீர்ந்து தழுவும் ரேகை சுகமளிக்க எங்கு பிறந்தோமே தெரியுமா உலகம் நீயே உயிரும் நீயே இரவும் நீயே பகலும் நீயே யாரா நீங்க? ஏண்டா நான் உன்னை அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சியா? ஓ பிரதர் நீங்களா? அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்களா? இப்போ மறுபடியும் ஐசியூ போகணுமா என்ன? நான் ஐசியூக்கு போனதெல்லாம் இருக்கட்டும், நீ மார்ச்சரிக்கு போக போறத மறந்துடாத. நிறுத்துங்கடா, உண்மையிலே மார்ச்சரிக்கு போயிட போறான். நைட்டு 1 மணிக்கு ஒரு பொண்ணுக்கு ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்புனேன்டா. உடனே அவ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டா மாமா. உண்மையாவடா சொல்ற? வீட்டுக்கு போனது செருப்ப கழட்டி அடிச்சா மச்சான். நாதாரி பையன். என்னாச்சு? அர்ஜென்ட்டா வர சொன்ன? ஒண்ணும் இல்ல, உன் கூட ஒரு காஃபி குடிக்கலான்னு தான். எது? நான் அர்ஜென்ட்டோட முக்கியமான வேலையெல்லாம் விட்டு வந்திருக்கேன். பாரு, தெரியுமே சீட்டா இருந்தானே. ஏய், அது என்னோட ப்ரொஃபஷன் டி. அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? சரி சரி, 2 காஃபி சொல்லு. 2 coffee please. நான் தம்பி
நல்லா இருக்கியா? நல்லா இருக்கானே. நம்ம பையன் தான் இவன். நான் எந்த அளவுக்கு பிஸியா இருப்பேன்னு உனக்கே தெரியும்ல. சியர்ஸ். இடிச்சுக்கோ. ஷோரூம்ல இருந்து இறக்குன பென்ஸ் கார் மாதிரி வரல. யாரா மச்சான் இது? Hold on. சி யூஸ்லெஸ் ஃபெலோஸ். நீ அடிச்சதுக்கு அப்புறம் கூட அவனுங்களுக்கு புத்தி வரல. யாரு? அதோ அவனுங்க தான். யாரு? நீ அடிச்சவங்கள உனக்கே தெரியலன்னு எப்படி சொல்ற? தெரியல. எவன்? அவனுங்க தான். அன்னைக்கு நான் உனக்கு காட்டினேன்ல. இவனுங்களா உன்கிட்ட? ஆமா. ஹே, அப்ப நீ அன்னைக்கு யாரை அடிச்ச? அப்படின்னா அன்னைக்கு நான் அடிச்சது ஒன் மினிட் ப்ரோ, ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. என்ன உங்களுக்கு வரலையா? லெட்ஸ் கண்டினியூ. டேய் அதை குடுறா, போய் விளையாடுறா. வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற மாஸ்டர் கேரி காஸ்ட்ரோ. மாஸ்டர் காஸ்ட்ரோவா? இந்த சின்ன வயசுலயே அவ்வளவு பெரிய கப்பை ஜெயிச்சிருக்காருன்னா கிரேட் மாமா. மாஸ்டர்னா அந்த மாஸ்டர் இல்லடா. முதல்ல உனக்கு செஸ் ஆட்டத்தை பத்தி தெரியுமா? செஸ் ஆட்டம் தெரியுமாவா? என்ன கிரவுண்ட்ல இறக்கி விடு, ஒரு நிமிஷத்துல ஜெயிச்சு காட்டுறேன். செஸ் கிரவுண்ட்ல ஆடுறது இல்லடா, அது இன்டர் கேம்டா. ஓஹோ, இப்ப மாத்திட்டாங்களா? கருமடா. டேய் கேசி, நீயாவது சொல்றா. சீரியஸ் ஒய்? தெரியாதனமா ராஜேஷ் அடிச்சிட்டான்ல, அதான் கவலையா இருக்கான். நீ தான் தெரிஞ்சு பண்ணல, அப்புறம் என்ன? அவன்கிட்ட பேசி ஆகணும்டா. தோடா நீ போய் ப்ரோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு, சாரி, தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னா அவனும் இட்ஸ் ஓகே அப்படின்னு கண்டுபிடிச்சு போனா தூக்கி போட்டு மிதிப்பான்டா. டேய் தடியா சொல்றா. நீங்களா வரணும்னு அவசியம் இல்ல, என்னோட தப்பு தான். நானே போறேன். ஏய் வேணாடா, சொன்னா கேளுடா. டேய் சொன்னா கேளு. ஸ்னேகா நீ அதை சொல்லு. அவன் போகட்டும். என்ன நீ புரியாம பேசுற? எஸ் கால். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? வெயிட் கம்மி பண்ண டாக்டர் விளையாட சொல்லிருக்காரு. தான் என்ன ஆடுற? பார்த்தா தெரியல உனக்கு? பாஸ்கெட் பால் தான். பாஸ்கெட் அங்க இருக்கு, பால் அங்க இருக்கு. நீ என்ன ஆடிக்கிட்டு இருக்க? உனக்கு தெரியாதடா, எனக்கு வயலன்ஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு. ஒரு பாலுக்காக எத்தனை பேர் சண்டை போடுறாங்க பாரு. அதான் நான் டேப்ல ஆடிட்டு இருக்கேன். டாக்டர் சொன்னது டேப்ல இல்லடா, கோர்ட்ல ஆட சொல்லிருக்காரு. போடா கொய்யா. ஏய் பால் எங்க பாஸ் பண்ணு. டேக் இட் ஃபாஸ்ட். சூப்பர் ராஜேஷ். எஸ். சபா, என்ன வேல்டா சாமி. சாவறதுக்கே வரணும். டேய் ஆடா. என்னடா அச்சது பத்தாதா உனக்கு? திரும்ப வந்திருக்க. நான் ராஜேஷ் கிட்ட பேசலாம்னு வந்திருக்கேன். நான் பிஸியா இருக்கேன், என்கிட்ட சொல்லு. ராஜேஷ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் சைடுல தான் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. எது சின்ன தப்பா? டேய் I'm sorry ராஜேஷ். ராஜேஷ், I'm really sorry. guys, let's play. Come on guys. Okay, come on, guys, come on. Move. ராஜேஷ்
232 233 200 யார் பாது போன்ல டாடி நைட்டு தானடி பேசணும் அதுக்குள்ள காலையில கூப்பிட்ட ஏய் டாடி என்னாச்சு நீ என்ன கழட்டி விட போறேன்னு சொன்னாங்களே உண்மையா? அடங்காயா தெரிஞ்சு போச்சா? ஏய் அதெல்லாம் ஒண்ணுலடி யார் சொன்னா? என்கிட்ட அவந்திகா எல்லாத்தையும் சொல்லிட்டா. சைக்காலஜி புக் படிச்சு தான் என்ன விட வச்சியா. உனக்கு என்கிட்ட காதலும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. பேபி 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 நான் சொல்றது கேள. 10ஆம் கிளாஸ் என்ன காப்பி அடிச்சு தான் பாஸ் பண்ணேன். அதே தான் 12லயும் பண்ணேன். பிடெக்கே அப்படிதான் பாஸ் பண்ணணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உன்னை உண்மையா தான் லவ் பண்றேன். ஐ லவ் யூ மா. எப்படி இருந்தாலும் நம்ம கல்யாணம் நடக்காது. எனக்கு வீட்ல மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்க. உனக்கு மாப்பிள்ளை பார்க்க அவங்க யாரு? வாடி நம்ம ஓடி போயிரலாம் வா. ஐயோ ஓடி போறதா? எங்க வீட்டோட கௌரவம் என்ன ஆகுறது? நான் தான் இருக்கேன்லடி. ஆஹா எங்க அம்மா அப்பா ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அம்மா அப்பாவா? எங்க அக்கா அத்தையோட புருஷனோட ஓடி போயிட்டா. அத்தையோட புருஷன் கூடவா? என் தங்கச்சி பால்காரனோட ஓடி போயிட்டா. பால்காரன் கூடவா? எங்க அண்ணன் எதிர்விட ஆண்டியோட 2 வாட்டி ஓடி போயிருக்கான். இப்ப நானும் ஓடி போயிட்டா எங்க வீட்டோட கௌரவம் என்ன ஆகுறதுன்னு நான் வரமாட்டேன். அட்டிங் கொய்யால மொத்த குடும்பமும் ஓடி போயிருக்கு. இதுல கௌரவம் ஒரு கேவலம். சி போனவை. அப்பவே வேண்டாம்னு சொன்னேன். இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு? அங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. சைலண்டா சாரி சொல்லிருக்கலாம். என் பேச்ச கேட்டதானே. நான் சாரி சொல்றதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லடா. ஆனா அவனுக்கு ஏற்பட்டிருக்க இடப்பு ரொம்ப பெருசு மச்சான். அப்போ திரும்ப போய் அவ காலை பிடிச்சி சாரி சொல்ல போறியா? நாம ஒரு தப்பு பண்ணா அதுல சாரி கேட்கறதுல எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது. அவன் இடத்துல நம்மள வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா. உன்னால ஏற்பட்ட பிரச்சனையால பிரிஞ்சு போன அந்த பொண்ணு கிட்ட போய் நீயே உண்மையை சொல்லிடு. கரெக்ட் தானே? அம்மா உருப்படியா ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுமா. தேவையில்லாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாத்துக்கிறேன்டா. டேய் தம்பி டீ கொண்டா. ஏய் கரெக்டா ஓட்றா. ஃபுல்லா சரக்கு அடிச்சிருக்கோம் வேற. ட்ரங்க் அண்ட் டிரைவ் இஸ் டேஞ்சரஸ். ஏய் எனக்கு சரக்கு அடிக்கிறதெல்லாம் சர்பத் குடிக்கிற மாதிரி. லேடிஸ் அவங்களும் சரக்கு அடிச்சிருக்காங்களா என்ன? நீயா? ஆமா நீங்க என்ன இந்த நேரத்துல? ஆமா நீங்க எங்க போனா எனக்கு என்ன? There's something wrong and I can't answer your questions right now. Please try again in a little while. நல்லா சொன்னப்போ 4 வருஷம் லவ் போன என்னையே அவளால புரிஞ்சுக்க முடியல. பைத்தியக்காரன் மாதிரி உன் பின்னாடி சுத்தின பாத்தியா? என்ன சொல்லணும்? என்ன ரொம்ப பேசுற? ஏய் வாய வச்சிருவேன். மாப்ள வேணாம் மாப்ள. அத நான் வச்சிக்கிறேன். சரி நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? என் உடம்ப பாரு, என் கலரை பாரு. இப்போ நான் உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணா நீ ஒத்துப்பியா மாட்டியா? அப்படி கேட்டனா ஒத்துப்பன்னா தோணுது. ஏய் வாட் ஆர் யூ டார்கிங்? என்ன மாதிரி ஒரு படிச்ச பையன் டீசென்ட்டா காலம் முழுக்க லவ் பண்ணாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. ஏன்னு தெரியுமா? நீங்க எல்லாம் சைக்கோடி. கேரண்டி தர முடியுமா? என்னது? What did you say? லைஃப் முழுக்க சந்தோஷமா பாத்து பண்ணு. நீ கேரண்டி கொடுப்பியா? நான் என்ன துணி கடையில வச்சிருக்கிற பொம்மை நினைச்சியா? சைடுல கேரண்டி கார்டோட நிக்கிறதுக்கு. காதலுங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். கண்ணால பார்த்தாலும் புரியாது, மனசார பார்த்தாதான் புரியும். காதலிக்கும் போது எல்லாரும் இததான் சொல்லுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னதெல்லாம் மறந்துடுவீங்க. ஓஹோ அதான் இப்போ கன்ஃபியூஷனா? ஓகே நான் இப்ப லவ் பண்ற மாதிரி லைஃப் லாங் நான் உன்னை லவ் பண்ணுவேனான்னு சந்தேகம். சரி வேற எவனையாவது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவன் கேரண்டி கார்டோட வருவானா என்ன? 4 years 365 days 24 hours மேக்ஸிமம் டைம் நான் உன்னை பத்தி மட்டும்தான் நீ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன் மேலேயே நான் அடிக்ட் ஆயிட்டேன் தெரியுமா? இந்த உலகத்துல என்னை விட உன்னை அதிகமா லவ் பண்றவன் எவனுமே இருக்க முடியாது. உன் பேட் லக் நீ மிஸ் பண்ணிட்ட. பாய் ஜாக்கிரதையா போப்பாரு. நாது இது இன்னும் தூங்கினு இருக்கான். டேய் மாமா டைம் ஆகுது மாமா. எழுந்துரே வா போலாம். மச்சான் எழுந்துரு மச்சான். என்னடா காலங்காத்தால நாடா அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வெயிட் பண்ணிட்டு இருக்காடா. ஸ்ருதியா? சிச்சி அவந்திகா மச்சான். அவந்திகாவா? ஷிட் நேத்தே உன்கிட்ட சொன்னல இட்ஸ் ஆல் ஓவர்னு.
நான் சிங்கிள் தான் இனிமே. அதனால தான் சந்தோஷமா தூங்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் தூங்குறத பார்த்திருக்கியா நீ? இட்ஸ் ஆல் ஓவரா. உண்மையை தான் சொல்றியா? ஏதோ மப்ள உளறிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். போடாங்க. தண்ணி அடிச்சு மறக்கிறதுக்கு அவந்திக்காவை நான் ட்ரை பண்ணலடா, லவ் பண்ண. கிளம்பு கிளம்பு. அவ்வளோ லவ் பண்ணி இப்ப ஏன்டா வேணாங்கற? பதில் சொல்றா டேய். அந்த அளவுக்கு அவளை வெறுத்து போனதுனால தான் அப்படி சொல்றேன். அவளை பத்தி இனிமே எப்பவும் என்கிட்ட பேசவே பேசாத. அப்படின்னா ஸ்ருதி டாபிக் பத்தி கூட பேச. ஸ்ருதியா? சீதாவே போயிட்டா, அப்புறம் சூர் பண்ணதுக்குடா. சூர் பண்ணங்கயா மச்சான், எனக்கு சீதா மாதிரிடா. ஹலோ அங்கிள். 1 செகண்ட். ஐ எம் கிருஷ்ண சைத்தன்யா. யா, ஐ எம் லோஹி. ஹாய் அங்கிள். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கம். யா. கம் ஆன், டெல் மீ, என்ன விஷயம்? அது அங்கிள், ஆக்சுவலாக என்னன்னா, இதை பாரு, வேலை விஷயம்னா அது ஆஃபீஸில் வந்து பேசு, இந்த மாதிரி பார்க்கில் வேண்டாம். சச்சா, ஜாப் பற்றியெல்லாம் இல்லை அங்கிள். அப்புறம் உங்ககிட்ட சாரி சொல்லலான்னு வந்தேன். வாட்? ஆக்சுவலாக இந்த விஷயத்த நான் ராஜேஷ் கிட்ட சொன்னேன், ஆனால் அவன் அதை கேட்க கூட விரும்பல. அதான் உங்ககிட்ட சொல்லாமேன்னு இங்கே வந்தேன் அங்கிள். ஓ, நீ என் பையன் ராஜேஷோட ஃப்ரெண்டா? சரி, விஷயம் என்னன்னு சொல்லு. அன்னைக்கு அது தெரியாம நடந்த ஒரு விபத்து தான். ஆனா அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் அங்கிள். ஐ எம் ரியலி சாரி அங்கிள். நடந்த விஷயம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான் உங்ககிட்ட சொன்னேன் அங்கிள். தேங்க்யூ கிருஷ்ணா. சாரி சொன்னதுக்காக இல்லை, என் பையனோட லவ்வை பற்றி சொன்னதுக்காக. ஹாய் ராஜேஷ். ஹாய் டாட். ஐ எம் சாரி. எதுக்கு டாட்? என் பையன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ நான் ஃப்ரெண்டாகவே ஆயிட்டேன். டாட், என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என் பையன் 4 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்கிற விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு. டாட். ராஜேஷ், நீ ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு அழகாக லவ் பண்ணியிருக்கேன்னா எனக்கு பெருமையாக இருக்குடா. ஆனா அது இப்ப எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு டாட். இப்ப அந்த லவ்வே இல்ல. சாரி டாட், கவனிக்கல. நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தங்க மேல உண்மையான அன்பு வச்சிருந்தாலும் அவங்க அதை எந்த சந்தர்ப்பத்திலையும் புரிஞ்சுக்கிறதே இல்ல டாட். எனக்கு நல்லா தெரியும். தங்கச்சி தான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கா இல்லையா? சொன்னது உன் தங்கச்சி இல்லை, கேசி. வாட்? அவன் எதுக்கு உங்களை பார்க்க வந்தான்? சாரி சொல்றதுக்காக. எல்லாம் கை கூடி வர நேரத்துல அவன் தான் கெடுத்தான். இப்ப பாவ மன்னிப்பு கேட்டு என்னப்பா பிரயோஜனம்? டாண்டடாய் மச்சி பண்ணி பையல. டேய் மாமா, குட்கா போடா டேய். ப்ளீஸ் ரா மாமா, குட்ரா. அடிங்க. வந்துட்டான். ஏய், ஏறா. ஏறாடா. என்னாச்சுடா? மிச்சம் தேங்கடா, முழுங்கிட்டியா? வாயத்தரடா, காட்டுறா. வந்துருச்சா? ஏய் கேசி, ஏய் வரேன்டா. என்னடே, என்ன கொல்ல திட்டம் போட்டு வச்சிருந்தியா? சாரிடா மச்சான். ஹாய் கேசி. நீயா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இங்க வரக்கூடாதுன்னு. நீ காடை போடுறா. நான் கூட அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். நீ காலேஜ்க்கு வந்தேன்னா நான் இங்க வர மாட்டேன். என்னது? கேசியா? காலேஜா? வெரி ஃபன்னி.
நான் உனக்கு பிடிக்கும்ல? என்னை விட அதிகமா? என்ன நீ உண்மையிலேயே லவ் பண்றியா? ரொம்பவே. என்ன உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் இருக்குல்ல? நிச்சயமா. அப்படின்னா நான் சொல்றத மட்டும் கேளு. என் கூட வா. நான் டிராப்டா. எனக்கு தெரியும்டா, இவளுக்காக அவன் எதை வேணாலும் டிராப் பண்ணுவானே. மாமா குட்கா குட்கா. ஃபீமேல் சைக்காலஜி? என்னடி நீயும் ஃபீமேல் சைக்காலஜிலாம் படிக்க ஆரம்பிச்சிட்ட? ஏன் படிக்க கூடாதா? ராஜேஷ் தான் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபீமேல் சைக்காலஜி புக் படிச்சிட்டு இருந்தான். ஆனா நீ எதுக்கு படிக்கிற? நான் கூட என்ன புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த புக்கை படிச்சிட்டு இருக்கேன். என்னமோ உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக்கை படிச்சா மட்டும் இல்ல, தலையெழுத்த படிச்சா கூட ஒன்னும் புரிஞ்சுக்க முடியாது. சரி, எனக்கு பசிக்குது, நான் கேண்டீன் போறேன், நீ வா. இந்தாடா வெச்சுக்க, இது உனக்காவது யூஸ் ஆகும். ஆமா ராஜேஷ், இது எல்லாத்தையும் நீ படிச்சியா? இதை விட அதிகமாவே படிச்சு முடிச்சிட்டேன். சரி, அந்த பொண்ணு மடிஞ்சிச்சா இல்லையா? நல்ல இதயம் இருக்கிறவங்க தான் அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்க முடியும். ஆனா அவளுக்கு இதயமே இல்லடா. அப்படி இதயம் ஒன்று இருந்திருந்தா கண்டிப்பா என் மனசு அவளுக்கு புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் என்னோட அப்ரோச்சே தப்புன்னு நினைக்கிறான். ஆனா என் செலக்ஷனே தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இனிமே லவ்வே கிடையாது, ஒன்லி ரொமான்ஸ். சரி ஓகேடா, கேண்டீன் பக்கத்துல சூப்பரான ஃபிகர்லாம் வெயிட் பண்ணுது. நான் உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன்டா. ஓகே, பை பை பை. ஏய் ஏய் ட்ரக் இஸ் சக்சஸ். அடா சரிங்கடா, சூப்பரா இருக்குல்ல? ஏய் சீக்கிரமா வேலை பிடிக்கடா. சொல்றா. பார்க்கலாம். என்னது? வரேங்கிறல்ல. ஹாய் மைக். ஏ மேன், யூ வாண்ட் ஸ்டாப்? அவன் யாரு? ஓஆளா? எனக்கு தெரியாது ப்ரோ. இப்போ நான் போறேன். ஏய் அவன் ஓஆள் இல்லைன்னா வேற யாரு? கேள்றா. யாரா நீ? என்ன சொன்னது கேட்கலையா? இதுக்குள்ள வந்தேன்னா போட்டு தள்ளிடுவாங்க. போடா. சுத்த பைத்தியக்காரன் நினைக்கிறேன். இங்க இருக்கிறவங்களை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். டேய், அடிச்சு துரத்துற அவனை. டேய் போடா. அடிக்கடா, அடிச்சு கொல்லுங்கடா. எங்க வந்து யார ஓவரா முறுக்குறான், அவனையும் போட்டு தள்ளுங்கடா.
ஆமா இவன் யாரா? இவனோட ஃப்ரெண்டுடா. டேய் தைரியமா இருந்தா ஒத்தையில வாங்கடா. இன்னொரு முறை ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் என்ன மாதிரி இருப்பாங்கிறது நீ தெரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ் ராஜேஷ். உனதாடா இவன் ஏன்டா எப்படி இருக்கான்? இவனோட ஒரு பொண்ணைய கன்வின்ஸ் பண்ணிடலாம் போல. அப்பா என்ன அடி அடிச்சானுங்கடா டேய். இந்த வாட்டி ஜெயிக்க நாத்தா. அடங்கோக்கா மக்கா, ஒரு நாளைக்காவது ஜெயிச்சிடலான்னு பாக்குற, உன்னை ஜெயிக்கவே முடிய மாட்டேங்குது. உன் கூட தோக்குற அன்னைக்கெல்லாம் என்னால தூங்கவே முடியல. அதுக்கு ஒரு வழி இருக்கு. வீட்டுக்கு போய் ஒரு கோட்டரை போட்டு படுத்து தூங்கிக்க. போ போடானே. ஏசி அடங்கொய்யா எனக்கு கொடுக்குறா. என்னாலதான் ஜெயிச்சாவன். இல்லப்பா சும்மா சொன்னேன். எல்லாம் உனக்கே வாடா. டேய் இங்க பாரு ராஜேஷ். சிகரெட் இருக்கா? லைஃப்ல எத்தனையோ தத்திங்களை நான் மன்னிச்சு விட்டுருக்கேன். அதனால உன் கூட பேசாம இருக்கிறதுல நான் எதையும் சாதிக்க போறதில்ல. அப்ப அவனை தத்திங்கிறியா? டேய் அவனை சொல்லடா தத்தி பயல். அப்ப நான் தான் தத்தியா? போடா. அவன் பண்ணது தப்புன்னு உணர்ந்து எப்ப என்கிட்ட மன்னிப்பு கேட்டானோ அப்பவே அவன் கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன பண்றது, ஈகோ அது போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அது சரி, நீ ரொம்ப நல்லா ஆடுவியாமே, என் கூட ஒரு தடவை ஆடுறியா? இல்ல, ஒரு சாங்க வேணா பாடலாம். பில் கேட்ஸ் நானே, இனிமேலே இனிமேலே அருகில் நான் இருப்பேன் வானன்பா. செல்போன் நானே, சிக்னல்கள் கிடைக்கலையே, உனக்கான நண்பன் சிக்னல் இந்தா. ஃப்ரெண்ட்ஷிப் என்றும் வெற்றி கூட்டணியாகத்தான், நட்பு என்றென்றும். நம் நட்பை போல வேறு இங்குண்டு. தேகோ உலகம் நமக்கேதான். வாழ்க்கை உண்டென்றால் நட்புகள் உண்டிங்கே. ஓ நட்பு உண்மையே. கடவுள் உண்டென்றால் நட்பு தான் உண்டிங்கே. ஓ ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையே. பொல்யூஷன் தான் இல்லா உலகம் பார்ப்போம் இங்கே வா. ஹே ஃப்ரெண்ட்ஷிப் கொண்ட உலகை காண ஒன்றாய் சேரலாம்.
இனிமேலே தன்னை இல்ல கடல் இல்ல மரம் இல்ல பூமி இல்ல வானம் இல்ல மழை இல்ல நட்பில்லாமே உலகம் இல்ல அன்பு என்னும் கயிறான் உலகம் சுற்றும் வாலிபர் நாமே. சின்ன சின்ன கவலை எல்லாம் வந்து வந்து போவது நட்புகளும் ஒன்றென்றால் ஃப்ரெண்ட்ஷிப் தான் மெடிசன். ஃப்ரெண்ட்ஷிப் ஹார்ட் பீட் டிரைவரே நட்பே தான் லைஃபின் உண்மையே. என்னாச்சு, ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? என்னடி மெக்கானிட்ட கொடுங்கன்னா கொடுக்க மாட்டீங்க. சேச்சே, இவ்ளோ கஞ்சமா இருப்பீங்க. ச்சீ. உனக்கு என்னடி, நீ பெரிய விஐபி ஆச்சே. மெக்கானிட்ட கொடுத்தா 500 ரூபா பணம் கேட்பான். எங்கடா போற? அது அப்பா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா. ஆஹா, உன்னை கேட்க மறந்துட்டேன். உன் காலேஜ் ஃப்ரெண்டு யாரையாவது இது வரைக்கும் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கியா? இல்ல யாராவது இருக்காங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நிறைய பேர் இருக்காங்க. நாளைக்கு சண்டே தானே, நாளைக்கு வர சொல்றேன். சரி சரி. இவர் வேற தேவையில்லாம டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு என்ன பண்றது? சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மதும். அர்த்தராத்திரியில பண்ணி எதுக்கு கத்திட்டு இருக்க? ஏய் காட்டு பண்ணி நீயா? என்னடா ஆச்சு செல்லம்? மாமா, எனக்கு ஒரு ஃபிகர் கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுடா. இங்க வா, 10th கிளாஸ் ஃபிகரை சென்ட் கொடுத்து ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம். காலேஜ் ஃபிகர்னு வச்சுக்கவேன். இங்க வாயேன், சென்டிமெண்ட்டை வச்சு கரெக்ட் பண்ணணும். மாமா, அப்புறம் டிகிரி ஃபிகர் பைசா கொடுத்தா செட்டில் ஆயிருண்டா. பைசாவுக்கு மரியாதை எந்த ஃபிகருமே இந்த உலகத்துல இல்ல. செல்வத்தால தான் எந்த செல்வியையும் கரெக்ட் பண்ண முடியும். இதுதான்டா உலக நியதி. என்ன மச்சான் இந்த நேரத்துல போன் பண்றான்? ஹலோ. ஏய், அப்பாவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுமா? வயசான காலத்துல அவருக்கு எதுக்குடா இந்த பழக்கம்ல? நீ ஒண்ணு பண்ணு, Facebookல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணனு வையே. ஒவ்வொரு நாளும் செம ஃபிகருங்க அவருக்கு கரெக்ட் ஆயிடும். டேய் லூசு பையல, என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுங்கறாரா? மாமா, அப்ப நாங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லையாடா? ஆசிட் அடிச்ச மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் எப்படி என் காலேஜ் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியும்? ஏய், நீ ரொம்ப அவமானப்படுத்துறடா. நான் அழுதுருவேன். என்ன கலாய்க்கிறல்ல? போன வைடா. டேய் சாரி மச்சான், சும்மா காமெடி பண்ணடா. ப்ளீஸ் டா, நீ தடை ஏதாவது பண்ணணும். அப்படி வா வலிக்கு. என் கூட இருக்கிறவங்க பயப்படவே கூடாது. நாளைக்கு காட்டுறேன் நான் யாருன்னு. தேங்க்ஸ் டா மச்சான், தேங்க்ஸ் டா. டேய் இங்க வாடா. புகை பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு. எங்கடா போய் தொலைஞ்சாலுங்க? என்ன ஆளை காணோம், என்ன போதா தெரியலையே. அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கப்பா. வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க டாடி. ஹாய் அங்கிள். ஹலோ ஆண்டி வணக்கம். ஹலோ ஆண்டி. வணக்கம்மா. ஹலோ அங்கிள், Hi. நாங்கெல்லாம் கேசியோட கிளாஸ்மேட்ஸ் அங்கிள். எங்க காலேஜ்ல நான் தான் அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்கிள். அவனுக்கு எந்த டவுட் வந்தாலும் நான் தான் அங்கிள் சொல்லி கொடுப்பேன். டேய், ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துறாத, சைலண்டரா. அப்ப என் போர்ஷனை சேர்ந்து நீயே ஃபில் பண்ணிக்கோ. டேய், இந்த கிளாஸ் சூப்பரா இருக்கே, குடு. அப்பா ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்தாரா கூலிங் கிளாஸ். பா, நான் கூலிங், நீ ஏன் வச்சுக்கடா? என்னடா ஜோக்கா? இல்லடா, ட்ரை பண்ணேன். எனக்கு ஒண்ணு. தேங்க்ஸ் ஆண்டி. டேய், என்னடா இதெல்லாம்? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரிங்க அங்கிள்.
என்னம்மா படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபைன் அங்கிள். மேக்ஸ்ல லாஸ்ட் செமஸ்டர் இருக்கா. யா ஆமா அங்கிள். சோ வாட் நெக்ஸ்ட்? பிளேஸ்மெண்ட்ல ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கா அங்கிள். யா ஆமா அங்கிள். டேய் ஒன்னு வச்சன் வை. எனக்கு கொடுத்தது இந்த ஊரு டயலாக் தான்டா. ராஜேஷ் உன்னோடது எந்த பிரான்ச்சு? ட்ரிபிள் ஏ அங்கிள். அசோக் உன்னோடது? ஃபர்ஸ்ட் டி நகர் பிரான்ச், இப்ப வடபழனி பிரான்ச். நாசமா போச்சு. அச்சோ. அவன் இப்படிதான்ப்பா எப்பவும் காமெடி பண்ணிக்கிட்டு. அங்கிள் உன்கிட்ட கேட்டது காலேஜ்ல என்ன பிரான்ச்? ஆமா அங்கிள், மெட்டலர்ஜி. சரி சரி. நான் ட்ரிபிள் ஏ அங்கிள். ட்ரிபிள் ஈனா? ட்ரிபிள் ஈனா சவையா மாட்டான்டா. தண்ணி குடிப்பா. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஆண்டி. ஓ யா ஆமா கரெக்ட். எஸ்கேப்டா. சரி சரி. சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க போங்க, போய் சாப்பிடுங்க. என்ன விட்டு போறீங்க? என்னடா இதெல்லாம்? ஓகே அங்கிள். ராஜேஷ் அங்கிள். கேசி டெய்லி காலேஜ் போறதுக்கு பஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா. ஆ. அவனுக்கு ஒரு நல்ல பைக் இருந்தா சொல்ல. ஷோர் அங்கிள், நான் கண்டிப்பா சொல்றேன். சரி. டேய் அப்பா என்னடா கேட்டாரு? உங்க அப்பா உனக்கு பைக் வாங்கி தர போறாரா? உன் பைக் மேட்டர் தெரியாதா? சொல்லவா? டேய் வேணாடா ப்ளீஸ்டா விட்டுடா. அப்ப சொல்லாம இருந்தா என்ன கொடுப்பேன் அத சொல்லு. ஏய் என்னடி ஆச்சு? பார்த்து செய்யலாம்ல, இரு ஒரு நிமிஷம் வரேன். லவ் பண்ணும்போது எந்த அளவுக்கு அன்பா இருக்கானுங்களோ, காதல ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரூட் ஆயிடுறானுங்க. ஆமா, செல்ஃபிஷ் ஃபெலோஸ். காதலிச்சா ஒரு மாதிரி, காதலிக்கலனா ஒரு மாதிரி. ச்சே. மாமா இதான் சல்ஃபியூரிக் ஆசிடா. என்னடா தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நானா? எல்லாம் திமிரு. மனசுக்குள்ள ஆசையை வச்சுக்கிட்டு பின்னாடி திரியும் போதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அதே நேரத்துல வேண்டான்னு சொன்னா பின்னாடியே சுத்த வேண்டியது. சுத்துனா நான் எப்படா சுத்துறேன்? வாயை மூடிட்டு வேலையை பாரு. என் மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான அன்பை புரிஞ்சுக்க தெரியல. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்கிட்ட ஸ்வீட்டா பேசுவேன் நினைப்பு வேறையா? என்ன பார்த்தா உனக்கு என்ன கேனை மாதிரி தெரியுதா? காதல்னா என்னன்னு உனக்கு தெரியுமாடா? அத பத்தி தெரிஞ்சிருந்தா அதோட வலி என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். வலியா? எனக்கா? நீ பேசுறது எதுவும் புரியலடா. ரிஜெக்ட் பண்ணவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற காமன் சென்ஸ் வேணும்டா. நேசிச்சவங்களை மறக்கணுங்கிறதுக்காக தான் என் மனசை நான் கல்லாக்கிக்கிட்டேன். அதனால தான் இவ்வளவு ரூடா இருக்கேன். அது என்னோட இஷ்டம். ஆனா உனக்கு தெரியாத இன்னொரு விஷயம் இருக்கு. உன் கூட ரூடா நடந்துக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். யாரா இவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்? மச்சி, எல்லா புக்கையுமே படிச்சுட்டேன், எந்த ஃபிகருமே ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு என்ன காரணம் சொல்றா? நல்ல மூட்ல இல்லடா, போடா செத்துக்கிட்டு போயிடாத, போடா போடா. இது வேறயா? டேய் ரெக்கார்ட்ஸ் முழுக்க நான் எழுதி முடிச்சிட்டேன். அட்லீஸ்ட் உன் பேராவது எழுது. எதுக்குடி நான் அதை போய் எழுதிக்கிட்டு? ஃபுல் கிரெடிட்டே நீயே எடுத்துக்கோ. டேய் நீங்களா? திடீர்னு பார்த்தா ஏதோ மனித குரங்குன்னு நினைச்சேன். நினைப்படா நினைப்ப. எங்களை பார்த்தா இப்பெல்லாம் உனக்கு அப்படி தாண்டா தோணும். அவனுக்கு என்னடா ஆச்சு அப்படி திரும்பி நிக்கிறான்? வெக்கப்படுறானாமா, வெந்து போன வாயன். திரும்படா. டேய் வாயை முடுங்கடா. பா, அந்த பாடா போன கிளப்ல உட்காந்து எத்தனை ஃபிகரை மிஸ் பண்ணிட்ட பாரு. டேய் காலேஜ்க்கு வர்றது படிக்கிறதுக்காக, பொண்ணுங்களை பார்க்கிறதுக்காக இல்ல. தேவையில்லாம ஏதாவது பண்ணீங்க நானே உங்களை கொன்னு போட்டுடுவேன். டேய் இதெல்லாம் நமக்கு எதுக்குடா? வாங்கடா போய் கிளாஸ்ல போய் உட்காந்து படிக்கலாம். சரியா? வா. டேய் இதை எதுக்குடா எடுத்துட்டு வந்தீங்க? அது கிளாஸ்ல போர் அடிச்சதுன்னா ஒரு ஆட்டம் போடுறேன். வரியா? டேய் அவ சொன்னதை கேட்டுமாடா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? டேய் நீ அவ பேச்சு கேட்கலாம், தப்பு இல்ல. நாங்க எதுக்குடா கேட்கணும்? டேய் வாடா. என்னம்மா பையனும் வீட்டுக்கு வரலையா? இதோ வர நேரம் தாங்க. சரி. இந்தா இதை கொண்டு போய் உள்ள வை. இது என்னதுங்க? பிஎஃப் லோன் அப்ளை பண்ணிருக்கேன்டி. அதான்டி நம்ம பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும்ல, அதுக்காக தான். அப்பா நீங்களும் உங்க பையனும். Oh
கான்ஸ்டபிள்ஸ் சர்ச். போலீஸ் என்னங்க இது? என்ன சார் இது? எதுக்கு என் வீட்டை வந்து சர்ச் பண்றீங்க? உங்க வீட்ல ட்ரக்ஸ் இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ட்ரக்ஸா? ட்ரக்ஸா? இரு இரு, என் வீட்டுக்கு எப்படிங்க ட்ரக்ஸ் வர போகுது? நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார் பேக்ல ட்ரக்ஸ் இருக்கு சார். ஓ மை காட், டேஞ்சர் ட்ரக்ஸ். இது இம்போர்ட் பண்ண கோகைன். இந்த பேக் யாருது? ஷிட், பெட்ரோல் தீந்து போச்சு. ஷிட், ஒண்ணு காலங்காத்தால தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டுறியா? யார பத்து வாட போடுங்க. அடி அடி, ஏய் என்னடா கத்துற? என்னடா லுக்குற? போடா. என்ன நீ வரலையா? வண்டியை பறி கொடுத்தவன் திரும்ப வந்துட போறான். உன்னை என் கூட பாத்துட்டான், தூக்கி போட்டு மீச்சிட போறான். சீக்கிரம் வா, வண்டியில ஏறு. வேண்டாண்ணா வேண்டாண்ணா, ப்ளீஸ் என்ன விட்டுருக்கண்ணா. ஒரு தடவை தப்பு பண்ண அடிச்ச புரிஞ்சுது. மறுபடியும் இது எதுக்குண்ணா? உனக்கு கோவம் ஒரு முதல்ல அடிக்கிறதுக்கு நான் என்ன காமெடி பீஸா? காரணம் சொல்லிட்டு அடிங்கண்ணா. என் பேக்ல யாரா ட்ரக்ஸ் வச்சா? ட்ரக்ஸா? எந்த ட்ரக்ஸ்? இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்டேன். வேண்டாண்ணா, நான் சொல்றேண்ணே. ஒருத்தன் கொடுத்தா இன்னொருத்தன் அதை கொண்டு போய் வச்சான். யாரா? கொடுத்தது யாருன்னு தெரியாது, ஆனா வச்சது உன் ஃப்ரெண்டு ராஜேஷ் தான். நீ யாருன்னு தெரிஞ்சுதான் சொல்றியா? எனக்கு தெரியும், ராஜேஷ் தான் உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் சொல்றதை நம்புங்கண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே. Thank you. Get me some stuff. ஹே கேசி, தேங்க் காட் நீ வந்துட்டேல்ல. உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஆமா, நீ ட்ரக்ஸ் கடத்தினு கேள்விப்பட்டேன். என்னடா அப்படி பாக்குற? வெயிட், I will get a drink for you. எதுக்குடா இப்படி பண்ண? What? What do you mean? உன்னை உயிருக்கு உயிரான நண்பனா நினைச்சனடா. ஏன்டா இப்படி பண்ண? உண்மையான நட்புக்கு ஏன்டா இப்படி துரோகம் பண்ண? நீ இப்படி பேசுறத பார்க்கும்போது ரொம்ப திருப்தியா இருக்குடா. என்னது, உயிருக்கு உயிரான நண்பன் நினைச்சியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. நடந்ததெல்லாம் மறந்துட்டியே, நீயும் நல்லவன் நினைச்ச. ஆனா இந்த அளவுக்கு கேவலமானவன் நினைக்கிறேன். உயிருக்கு உயிரான நண்பன் துரோகம் பண்ணதை நினைச்சு உனக்கு வேதனையா இருக்குல்ல? கொலவெறி வருதுல்ல? அதே மாதிரி தான்டா 4 வருஷம் உயிருக்கு உயிரா காதலிச்ச என் அவந்திகாவை எந்த தப்பும் பண்ணாம என்னை விட்டு போனால, அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னோட உயிரே அவந்திகா தான்டா. அவ என்னை விட்டுட்டு போறதுக்கு காரணம் நீ தானே, அதுக்காக தான்டா. தப்பு செஞ்சவன் நான்டா. ஆனா அதுக்காக எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிருக்காரு. அப்பாவா? எங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வையே. சார், சேகர் சார் கிட்ட பேசணும். அங்க இருக்காரு. சார், யாருப்பா நீ? அது வந்து
அது எங்க அப்பா. ஓ, அந்த ட்ரக்ஸ் கேஸா? சார், அந்த ட்ரக்ஸை பத்தியோ அது எப்படி பேக்ல வந்துச்சோ அவருக்கு எதுவும் தெரியாது. அவர் ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயி சார். நாங்க ஒரு மிடில் கிளாஸ் டீசன்ட் ஃபேமிலி சார். அவருக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது சார். சார், அவரை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். அப்படியா? இந்த விஷயத்தை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. தேவையில்லாம அந்த பெரியவரை. ச்சே. சரி, இந்த கீ எடுத்துட்டு போ. என்ன பார்த்தா எப்படா தெரியுது உனக்கு? சார், ஃபைல் சார். வாழ்க்கையில 2 விஷயத்த சரியா தெரிஞ்சுக்க. பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வரக்கூடாது. ரெண்டாவது சார், இப்படி கேள்வி கேட்க கூடாது. ஆமா, எங்களை பார்த்தா உனக்கு என்ன கேன மாதிரி தெரியுதா? உன் அப்பனை யாராலையும் காப்பாற்ற முடியாது சார். டேய், வெளியில போடா. ஃபைல கொடு. அப்பா. தம்பி. அப்பா. என்னப்பா? அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. சேச்சே, உன்னை மன்னிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு என்னைக்குமே வராதப்பா. இந்த தப்பை நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. இந்த தப்பு பண்ணது நான் தான்ப்பா. உங்களை நிறைய ஏமாத்திட்டேன்ப்பா. நான் டெய்லி போறது காலேஜுக்கே இல்லப்பா. அப்பா, நான் படிக்கிற மாதிரி நடிச்சேன்ப்பா. ஆனா படிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு இந்த படிப்பு, மார்க், உத்தியோகம் இதுல எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் தான்ப்பா இன்ட்ரெஸ்ட். அப்பா, 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 நான் டெய்லி காலேஜ் போகாதது உண்மை. நான் டெய்லி சீட் ஆடினதும் உண்மைதான். ஆனா அந்த ட்ரக்ஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. அப்பா, என்ன நம்புங்கப்பா. அப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு ப்ரோ? வேற என்ன, அடுத்த சீன்ல நீ கிட்னாப் ஆயிட்ட. நீ ஜோக்கு தான் அடிச்சிட்டு இருக்க. உங்ககிட்ட ஜோக் அடிக்கிறதுக்கு நான் என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கேன்? சட்டை அயன் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கேசி, அவன் கிடைச்சானா? என்னது கேசியா? கேசிங்கிறான். ஓ, இங்கதான் இருக்கியா? இந்த கேசி லைட்டர். மாவன பக்காவா சிக்க வச்சடா இவன்.
என்னடா இவனுக்கு ஒரு அடி போதுமா? அது ஒண்ணு இல்லடா, அவனுக்கு நினைவு திரும்ப வந்துருச்சுன்னு வை, மறுபடியும் ஆரம்பிக்கலாம். ஆ? ஆ? டேய் உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? இங்க பாரு, இந்த வாரம் ராசி பலன்ல உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லியிருக்க. அதனால ஒழுங்கா இருக்கிற வழியை பாரு, கிளம்பு. அப்படின்னா நீங்களாம் இவன் எதுக்கு கேசின்னு சொன்னா? எல்லாரும் ட்ரக்ஸ் அடிச்சாதான் போதை ஆவாங்க. ஆனா நீ எப்பவுமே போதையிலே இருக்க. அதனாலதான் உனக்கு என்ன ஞாபகம் வரல. இவ்வளவு நேரம் நான் சொன்ன ஸ்டோரியில ஒரிஜினல் கேசி நான் தான். நீ இமேஜின் பண்ண கேசி நான் இல்லைங்கிறது இப்போ வந்து புரிஞ்சுதா? நிறுத்துங்கடா. நீ பழி வாங்க வேண்டியது உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்ன இல்ல. டேய் பரதேசி, பண்ணது அவன் தான். ப்ரூஃப் நீ தானே. நீ உள்ள போய்ட்டா அவங்க அப்பா வெளியில வந்துருவாரு. டேய் குடுறாவனா, எங்கடி போற? எங்கடா ஓட பாக்குற? இவனை வேற மாதிரி காட்டுவான். அள்ளியே குடுறாவனா. எவ்வளவு ஒரு வில்லத்தனம். டேய் ஏய் முதல்ல நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. அடிச்சது போதும்டா, கட்டி போடுங்கடா. என்ன டேய் கட்டுறாவன. டேய் பரதேசி, போன குடுறா. குருவி கொடுத்தலையா? உடம்பெல்லாம் பயங்கர வலிடா. அடுத்து என்னடா? டீ சொல்றா. ஆ? சீக்கிரம் சொல்றா. ஹலோ, யார் பேசுறது? உங்க அப்பாண்டா பாரதேசி, சொல்றத கேளு. ஏய் ப்ரோ, நீயா? வாட்ஸ் அப்? டேய் கோக். ஓகே ஓகே, எங்க இருக்க? இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ள வந்து லெஃப்ட் கட் பண்ணி ரைட் கட் பண்ணுங்க, அங்கதான் இருக்கு. யாரா போன்ல? சிஐ. சிஐயா? மாமா வயிறு கொஞ்சம் கலக்குற மாதிரி இருக்கு, வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? இதை போடு, சரியாயிரும். ப்ரோ, உன்னை யார் இப்படி எல்லாம் பண்ணுது? கிட்னாப் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணாம வீட்லயே எப்படி போய்ப்போங்க. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? கட்ட வருங்கடா. ட்ரக்ஸ் கொடுங்கடா. இவன் ஒருத்தன்டா. டேய் ऐसे மறுபடியும் நீயா? உன்கிட்ட தீர்க்க வேண்டிய பழைய பாக்கி ஒண்ணு எனக்கு இருக்கு. வாடா, இன்னைக்கு கண்டிப்பா அந்த கணக்கை முடிச்சிடலாம். வா.
போடா எல்லாம் விட்டு தள்ளு. பழசை எல்லாம் சுட்டு தள்ளு. புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணி கொள்ளடா. I am busy right now. I'll call you later. ஏய் நான் தான்டா ஸ்ருதி. Hey, ஸ்ருதி நீயா? ஆமா என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏண்டே மறந்து போயடி உன் பேரை சொல்றேன். சரி சரி என்ன விஷயம் சொல்லு சீக்கிரம். நல்லா இருக்கு. அது வந்து ஏய் சொல்ற மாதிரி அம்மா. என்ன சவுண்ட் அது? அது ஒண்ணும் இல்ல. உன் சத்தம் கேட்டல அதான் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டேன். இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சபாடா இங்க யாரும் இல்ல. சொல்லு செல்லம். I miss you. Do you miss me? உனக்குலாம் நல்ல சாவே வராதுடாடி. இல்லம்மா ஒன்னும் இல்லம்மா. உன்னை மிஸ்ஸஸ் ஆக்குறதுல இருந்து அவன் தடுத்துட்டாம்மா. ஏய் வாடா சண்டை போட்டு விளையாடலாம். டேய் காலா படத்துக்கு போலாமா? ஏய் வாடா வந்து ஏன் கூட சண்டை போடு. வா வா வா. தைரியமா ஏன் கூட சண்டை போடுங்கடா. என்ன பார்த்து எல்லாரும் பயந்து ஓடிட்டானுங்க. இது எப்படி இருக்கு? என்ன ஆச்சு சார்? சின்ன வீட்டுக்கு போனப்போ கன் அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேயா. புல்லட்டை மட்டும் பத்திரமா கையில வச்சுட்டேன். இங்க பாரு. No money. Only one bullet. டேய் தப்ப நீ தான் பண்ணனு புத்துக்கோ. அட்லீஸ்ட் ஜெயிலே அது இருப்பேன். இல்ல இந்த உலகத்திலே இருக்க முடியாது. Daddy, innocent. I am guilty. வாழ்க்கையில ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. ஒன்னு கன் இருந்தாதான் புல்லட்டுக்கு வேல்யூ. சார் ரெண்டாவது சார் கன் இல்லைன்னா புல்லட்டும் சாக்லேட்டும் ஒரே மாதிரி தான். ஐயோ ஏய் எல்லாரையும் வண்டியில ஏத்து. தம்பி அந்த அளவுக்கு பட்ஜெட்லாம் கிடையாது. இவன் ஒருத்தன் போதும் நமக்கு. மற்ற எல்லாரும் இங்கேயே இருக்கட்டும். வாங்கயா போலாம். Hey, bro. What's up? பரவாயில்ல கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. மொத்தமா மாட்டிக்கிட்ட போல இருக்கு. அதெல்லாம் விடுப்பா. ஸ்டோரி சொல்லுப்பா.
லவ் பண்றாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்க பேரண்ட்ஸை நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்றேன். அப்புறம் ஏன்டா என்ன கன்வின்ஸ் பண்ணல? 4 வருஷம் பண்ண லவ் 5 நிமிஷத்துல சொல்லிடான்னு சொல்லும்போது நீ என்ன ஒரு தடவை அறிஞ்சிருந்தா 5 செகண்ட்ல கன்வின்ஸ் ஆயிருப்ப. அப்புறம் ஏன்டா என்ன அறையில? ஒன்னு அடிக்கிறதும் அந்த கோவில்ல இருக்கிற சாமி அடிக்கிறதும் ஒண்ணுதான். நான் உண்மையிலேயே ரொம்ப லக்கிடா. ஹே 1 செகண்ட். ஹே கேசி நில்றா. டேய் நில்றா. எப்பறா? டேய் இப்பவே 2 மணி நேரம் ஆக போகுதுடா. இதுக்கு மேல சொன்னா போர் அடிச்சிரும்டா. நீ போடா போடா. அது இல்லடா கேசி, எப்படின்னு சொல்றா. எப்பா டேய் உனக்கு ஒரு பெரிய கும்பிடுறா. ஆளை விடுறா. நீ கிளம்ப முதல்ல இங்க இருந்து. டேய் கேசி, டேய் விட்றா. நீ சொல்றா ப்ளீஸ். போட சொல்றல. டேய் டேய் போடா. நீ மச்சான், போடா. please டா, ஆளோட சொல்றா. போய் ஜாலியா இருப்பா. எப்பறா? டேய் அடிங்.